ஓம் யுவகார தத்துவவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. ஆத்மை வேதம் ஜகத் சர்வம் ஆத்ம பின்னமிவ ஸ்திதம் பூர்ணே பின்னமிவேதம் த்வவித்யா வேதாந்த பாஸ்கரஹ. ஆத்மனஹ பின்னமிவ அவபாசமானமபி இதம் ஜகத் சர்வம் பரமார்த்ததः ஆத்மைவ. பூர்ணே ஆத்மனி வேதாவபாசः அவித்யா நிமித்தகः ஏவ. अस्मिन् दिनाङ्कः 24 जनवरी मासे अद्य दिनस्य विषयः इव कारस्य महिमा. ஆத்மா சத்தியம். இந்த ஜகத் என்பது சாஸ்திரம் பின்னமாக இருப்பதை போல் என்று சொல்கிறது. ஸோ சாஸ்திரம் பயன்படுத்துகின்ற அந்த இருப்பதை போல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இன்று விஷயமாக நாம் கொண்டுள்ளோம். அதற்கான ஸ்ருதி வாக்கியம் யத்ரவா அன்யத் இவ ஸ்யாத் தத்ர அன்யோ அன்யத் பஷ்யேத. பிருஹதாரண்யக உபனிஷத் 4:3-31. யத்ர பிரம்மணி பின்னமிவ பஷ்யதி பின்னமிவ பவதி தத்ர கலு அன்யஹ அன்யம் பஷ்யேத. ஆத்மனோ பின்னம் துவைத்தம் வஸ்து யதா அனுவததி ஸ்ருதிஹி ததா இவகாரம் பிரயுனக்தி. எங்கெல்லாம் ஸ்ருதி ஆத்மாவுக்கு அந்நியமாக ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொல்கிறதோ அங்கெல்லாம் இவகாரம் மற்றொன்று இருப்பதை போல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தத்துவத்தः சர்வம் ஆத்மைவ. தத்துவ ரீதியில் தத்துவத்தினுடைய கண்ணோட்டத்தில் அனைத்துமே ஆத்மா மட்டுமே, ஓர் ஆத்மா மட்டுமே. பரமார்த்த திருஷ்டியா சம்யக் விசாரித்தே சதி ஆத்மனஹ பின்னதையா துவைத்தம் நாம வஸ்து நாஸ்தியேவ. சரியான விசாரம் செய்து பரமார்த்த திருஷ்டியில் நாம் பார்த்தோமேயானால் ஆத்மா அன்றி வேறொரு வஸ்து உண்மையாகவே கிடையவே கிடையாது. ஆத்மைவ சத் அஜ்ஞானினாம் அனாத்ம வஸ்து ரூபேன திருஷ்யதே. ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது. அஜ்ஞானத்தினால் அந்நியமாக ஒரு வஸ்து இருப்பதை போல் பார்க்கிறோம். ஸ்வயம் ஏக ஏவ வித்யமானோ அபி ஸ்வப்னே ஸ்வாத்ம பின்னானி இவ அநேகானி வஸ்துனி உபலபதே கலு. பின்னானி இவ இதி இவகார பிரயோகே பரமார்த்ததः நைவ பின்னானி வஸ்துனி இத்யர்த்தः. சொப்னத்தில் பல விஷயங்கள் இருப்பதை போல் தோன்றுகின்றன. உண்மையாகவே பல வஸ்துக்கள் இல்லவே இல்லை. அப்போ இந்த இவ என்ற அந்த இவகாரம் என்று சாஸ்திரத்தில் சம்ஸ்கிருதத்தில் இவ என்று சொல்வது, தமிழில் போல் என்ன. அந்த போல், அது போல் இருக்கிறது, இது போல் இருக்கிறது என்றால் உண்மையாகவே இல்லை என்ற அந்த விஷயத்தை நாம் மனதில் கிரகிக்க வேண்டும். துவைத்தமிவ திருஷ்யமான காலே பிரமாத்ரு பிரமாண பிரமேய திருஷ்யந்தே. பிரமாதா பிரமேயம் பிரமினோதி. துவைத்தமிதி திரிபுட்டி பேதः ஞான திருஷ்டியா சர்வம் ஆத்மைவ. ஆத்மனः அபின்னத்வேனைவ இதம் விஸ்வம் உபனிஷத்சு பிரதிபாத்யதே. ஆத்மைவ பிரபஞ்ச ரூபேன திருஷ்யதே இத்யர்த்தः. வித்யமானம் வஸ்து ஆத்மைவ ஏக இத்யர்த்தः. துவைத்தம் என்ற விஷயமானது நாம் சொல்ல வேண்டுமே ஆனால், துவைத்தம் என்றால் என்ன? பன்மை என்ற அர்த்தம். அதற்கு என்ன பொருள் என்றால், பார்ப்பவன், பார்க்கப்படுகின்ற பொருள், எந்த அறிவை கொடுக்கும் கருவியை கொண்டு பார்க்கிறோமோ என்ற இந்த மூன்றினுடைய விவகாரத்தினால் ஏற்படுகின்ற அனுபவம் மாத்திரம்தான் துவைத்தம். ஆனால்
ஞானத்தினுடைய திருஷ்டியில் இருப்பது அனைத்தும் ஏகம், ஆத்மா ஒன்றுதான். ஆத்மாவுக்கு வேறான ஒரு விஸ்வம் என்பது கிடையவே கிடையாது. உபனிஷத் ஆத்மாதான் விஸ்வமாக இருக்கிறது, ஆத்மாதான் விஸ்வத்தை போல் தோன்றுகிறது என்று வலியுறுத்துகிறது. அதைத்தான் அறிவாக கொடுக்கிறது. ஆத்மைவ பிரபஞ்ச ரூபேன திருஷ்யதே இத்தியர்த்தா. எங்கெல்லாம் ஆத்மாவல்லாது மற்ற விஷயங்களை பற்றி உபனிஷத் பேசுகிறதோ அவை எல்லாம் அது போல் இருக்கிறதை விழிந்து அவை அனைத்துமே ஒரே ஆத்மா என்பதன் அறிவை கொடுப்பதுதான் உபனிஷத்தினுடைய நோக்கம். அப்படி ஆத்மா மாத்திரமே இருக்கிறது என்ற விஷயத்தை கொண்டு உபனிஷத் சாஸ்திரம் நாம் படிக்கும் பொழுது எங்கெல்லாம் நம்மளுடைய அஞ்ஞானியினுடைய அனுபவத்தை உண்மைப்படுத்தி சாஸ்திரம் பேசுகிறதோ அங்கெல்லாம் அது போல் என்ற ஒரு விஷயத்தை சேர்த்து கொண்டு இருப்பது ஓர் ஆத்மா மாத்திரமே என்ற அறிவை நாம் அடைய வேண்டும். ஓம் வேதாந்த பாஸ்கராய நமஹா.